Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதுவும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறப்பான வீடியோவை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப லக்கி தான். அதுவும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அங்கே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அங்கே ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெஃபினெட்லி உங்களால் அந்த காலேஜ் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் காலேஜ் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஹவு டு பிகம் ஏ ப்ரொஃபஷ்னல். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர் ஜீரோ ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் சரி, எப்படி ப்ரொஃபஷ்னலாக மாறுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ. இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக மாறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட், ஸ்கில் பில்டிங் அண்ட் ப்ரொஃபைல் பில்டிங், கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணால், இதை ஃபாலோ பண்ணால், கரெக்டாக ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக உங்களால் ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மன உறுதி கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ நம்ம அந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம ப்ரொஃபஷ்னல் ஆகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான், அதேமாதிரி இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட்னால் ரொம்பலாம் இல்லை, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இன்ட்ரெஸ்ட். ஸோ மூணுத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டீச் பண்ணுற ஒரு ஸ்கில் இருக்குது, அதாவது டீச் பண்ணுறது, இல்லை கோட் பண்ணுறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க், இல்லைனா பார்த்தா ஒரு மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் பார்த்தா உங்ககிட்ட இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்களா அந்த ரோலன்னு முதல்ல பாருங்கள். அதே மாதிரி அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிங்க. எந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஜாலியாக அதே மாதிரி நல்லா பண்ணுறீங்கன்றதை கண்டுபிடிங்க. அதே மாதிரி உங்களோட வீக்னஸும் கண்டுபிடிங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் இது பார்த்தா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பில்டிங், சரிங்களா? ஸோ ஸ்கில் பில்டிங்னு என்னென்னா, உங்களோட படிப்பை தாண்டி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களோட ஸ்கில்லை பார்த்தா டெவலப் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா படிப்பு இருக்கோ முதல்ல ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, ஹார்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால் என்னன்றதை ஒரு தனி வீடியோவை கூட நான் அப்லோட் பண்ணுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதாவது ஸ்கில் பில்டிங்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் படிப்பை தாண்டி நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தேவை, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மெயினாக தேவை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் 100% தேவை, சரிங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு நான் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. அதேமாதிரி முடிஞ்சளவுக்கு பார்த்தா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போல்டாக இருங்க. உங்களோட போல்டு கம்யூனிகேஷன் தான் எதிர்க்கவங்களோட பீப்புளை பார்த்தா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நல்லா பேச கற்றுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி, ஆர் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணும்னு நினச்சாலே சரி, போல்ட்னஸ் இருக்கணும். உங்களோட போல்ட்னஸ் தான் உங்களை பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் பார்த்தா உங்களுக்கு கொண்டு போகும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆகணும்னா உங்களுக்கு முதல்ல போல்ட்னஸ் இருக்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தா உங்களோட தைரியத்தை வளர்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஸ்கில்ஸ்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு எடிட்டிங் ஃபீல்டு போகிறீங்கன்னா, அங்கே எடிட்டிங் ஃபீல்டு என்ன டிமாண்ட் இருக்குன்றதை பார்த்து அதை படிங்க அதிகமாக, சரிங்களா? இப்போ தானே பார்த்தா கிராஃபிக் டிசைனிங் உங்கள் ஃபீல்டில் டிமாண்ட்னா, அப்போ கிராஃபிக் டிசைனிங் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை நல்லா படித்து அதோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங்லாம் இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டு போகிறீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் டிமாண்டாக இருக்கா, ஸோ பைத்தான் படித்து அங்கே அதில் கோட் பண்ணுறதுல நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுங்க, சரிங்களா? முடிஞ்சளவுக்கு பைத்தான் கோட் பண்ணுறது அது ஒரு ஸ்கில் தான். அதேமாதிரி ஜாவா அதை
அதை கோட் பண்ணுறது அது ஒரு ஸ்கில் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் ஸ்கில் வளர்த்துக்கு பாருங்கள். ஸோ ஸ்கில்னால் எப்படின்னா, பைத்தானை வச்சு நான் என்ன வேணால் பண்ண முடியும். அதாவது பைத்தான் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு கஷ்டமான வெப்சைட்டாலும் என்னால் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 10 பேரால் பண்ண முடியாத நீங்கள் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா. அதான் உங்களோட ஸ்கில். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்கில், ரொம்பலாம் இல்லை. அதே மாதிரி இந்த டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் கற்றுக்கோங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்கள் லைஃப்க்கு. ஸோ த தேர்ட் ஸ்டெப் இஸ் ப்ரொஃபைல் பில்டிங். ஸோ ப்ரொஃபைல் பில்டிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு ப்ரொஃபஷனலை கனெக்ஷன்லேயே வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, உங்கள் லைஃப்க்கு டெஃபினட்டாக இருப்பார். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கூட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களோட ஸ்ட்ரென்த், அதாவது இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினச்சாலே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தான். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் லேர்ன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் லிங்க்டன் இந்த மாதிரி ஆப்பில், இந்த சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்னலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு மீன்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஜாப் போகும்போது டெஃபினட்டாக அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் க்ளீனாக பில்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா பார்க்க டீசெண்டாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல்னால் வந்து பார்த்தா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் அப்படியே சிறப்பாக இருக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃபேஸை, உங்களோட ப்ரொஃபைலை நீட் அண்ட் க்ளீனாக சிறப்பாக கொண்டு வாங்க. சரிங்களா? ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ அதாவது கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் படிக்கும் போதே, நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னு நினைக்கும் போதே நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணும். அதே மாதிரி அதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ ட்ரைனிங்காக எங்கன்னா வந்து பார்த்தா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தா நிறைய விஷயம் கற்றுணுன்றதுக்காக ட்ரைனிங் எங்கன்னா போகலாம். இல்லை வந்து பார்த்தா சில ப்ரொஃபஷனல் கூட இருந்து அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள், நிறைய பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன வெப்சைட் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன எடிட்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? அது எதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் பர்சனலாக நீங்களே ஒன்று எடுத்து பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வைங்க ஒரு லிஸ்ட். இதெல்லாம் நான் பண்ணது, நான் ஓனாக க்ரியேட் பண்ணது, என்னோடய கிளைண்ட் மூலமாக வந்தது. ஸோ இதெல்லாம் நான் பண்ண நீங்கள் போட்டு வச்சா உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ஃபைனல் ஸ்டெப் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதாவது ஸ்டெப்பிங் ஸ்டோன்னா என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் க்ரோத், நாட் ஆன் பர்ஃபெக்ஷன். சரிங்களா? அதாவது எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற வேலையில் 100% ரிசல்ட் இருக்காது. 99% மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். 1% டெஃபினட்டாக மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்ஷன் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் செய்கிற வேலையில், அது நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்லேயே ஆகட்டும், இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுலேயே ஆகட்டும், பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் 2000 ரூபா சம்பாதிக்கணும்னு பார்க்கணுமா தவிர, நீங்கள் என்னடா நம்ம இன்றைக்கி 1000 ரூபா தான் சம்பாரிச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நீங்கள் 1000 ரூபா சம்பாரிச்சோம், நம்ம நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கணும் ஒரு க்ரோத் வைங்க. ஓகேவா? அதே மாதிரி யோசிங்க, நம்ம நேற்று 1000 ரூபா சம்பாரிச்சோம், இன்றைக்கி நம்ம 3000 சம்பாரிச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் பரவாயில்ல, நம்ம க்ரோத்தாக இருக்கும் நீங்கள் நினைக்கணுமா தவிர, என்னடா அது கம்மியாக சம்பாரிச்சிட்டோமே, கம்மியாக லேர்ன் பண்ணமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. லைஃப்பில் எப்பயும் பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்கா, நம்ம கிட்ட க்ரோத் இருக்கா, சிம்பிள். அந்த க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் பர்ஃபெக்ஷனாக மாறும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்ஃபெக்ட் மேன். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட பாதையில், உங்களோட ப்ரொஃபஷனல் பாதையில் முடிஞ்சளவு க்ரோத் இருக்கணுமா தவிர பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? டெஃபினட்டாக க்ரோத் இருக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நாள் தேர்வு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமாக டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்கும். பட் பர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பர்ஃபெக்ஷனை உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் பண்ணால் ஒரு நாள் டெஃபினட்டாக பர்ஃபெக்ஷன் வரும். இப்போ நான் போட்ட இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு க்ரோத் கிடைக்கும் நம்புகிறேன். இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெஃபினெட்லி ஷோர் 100% உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ நானும் ட்ரை பண்ணிக்க, எனக்கும் க்ரோத் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கொரிஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.